அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனிவரும் காலங்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மே மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு விலையை மாற்றத்துக்கு கொண்டு வரப்படுவது வழக்கமாக உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்துள்ளதன் காரணமாக வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் வணிக ரீதியாகவும் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை உயர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே நகர்ப்புறங்கள்ல 25 நாட்களுக்கும் ஒரு முறை நீங்க புக்கிங் செய்ய முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. கிராமப்புறங்கள்ல 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்ய முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதே போல கேஸ் சிலிண்டர் இனிவரும் காலங்கள்ல வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஓடிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் 100% கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க. ஒரு முகவரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் இணைப்பு இருந்தால் அவற்றை இணைக்க அல்லது ஒற்றை ரத்து செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. போலி இணைப்புகளை கண்டறிந்து நீக்கும் பணிகளுடன் தீவிரப்படுத்தப்பட்டாங்க. உஜ்வாலா திட்ட பயனாளிகள் மற்றும் மானியம் பெறுவோர் ஆதார் அடிப்படையில் தற்போது கொடுக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி முதல் எஸ்பிஐ வங்கியின் கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. எஸ்பிஐ வங்கி இதற்கு முன்பாக வாடிக்கையாளரிடமிருந்து ரூபாய் 500 வரை நிலுவைத் தொகைக்கு தாமத கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருந்து வந்தாங்க. ஆனால் இனி 100 ரூபாய்க்கு மேல் 500 ரூபாய்க்கு வரையிலான நிலுவைத் தொகைகளுக்கு ரூபாய் 100 தாமத கட்டணம் விதிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ரூபாய் 500 தொடங்கி 1000 வரையிலான நிலுவைத் தொகைக்கு தாமத கட்டணமாக ரூபாய் 500 ஆக வசூலிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நிலுவைத் தொகை ரூபாய் 1000 தாண்டினால் தாமத கட்டணங்கள் எந்த மாற்றமும் இருக்காது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். கட்டணம் செலுத்துபவருக்கான கடைசி தேதிக்குள் குறைந்தபட்ச நிலுவைத் தொகை செலுத்த தவறினால் தாமத கட்டணம் விதிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக 2 பில்லிங் சுழற்சிக்குள் இந்த குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்த தவறுபவர்களுக்கு ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக HDFC வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 23 ரூபாய் அபராத கட்டணமும் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வங்கி பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பு கருதி நம் மொபைலுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்க்கு அதாவது 20 எஸ்எம்எஸ்க்கு மேல வந்ததுன்னா அதற்கு தனியாக காசு விதிக்கப்படும். கண்டிப்பாக 5 காசுகள் கண்டிப்பாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு அனுப்பக்கூடிய மொபைல் எஸ்எம்எஸ் அலர்ட் எஸ்எம்எஸ் சொல்லுவாங்க. அந்த எஸ்எம்எஸ்க்கும் இனிவரும் காலங்கள்ல கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இபிஎஃப்ஓ பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ மே மாதம் முதல் புதிய நடைமுறைகளை அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க ஆன்லைனில் விண்ணப்பித்து மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வந்தது. இந்த பணத்தை யூபிஐ அல்லது ஏடிஎம் மூலமாக எடுக்கும் வசதி பிஎஃப் அதாவது இபிஎஃப்ஓ 3.0 மூலமாக கொண்டுவரப்படும் சில வருடங்களுக்கு முன்பாக மத்திய அரசு அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இந்த நடைமுறை வரக்கூடிய மே மாதம் முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மே மாதம் 4ஆம் தேதி மீண்டும் தமிழக அரசின் சார்பாக அதாவது புதிய தமிழக அரசு கண்டிப்பாக வரும். அன்றைக்கு நாட்கள் தான் வாக்கு எண்ணிக்கை நாளாக சொல்லப்பட்டாங்க.
அதாவது தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மே மாதத்திற்கான உதவித்தொகை அடுத்த வாரம் முதல் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 முதல் 2500 ரூபாய் வரை கொடுக்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் 3 முக்கிய திட்டங்கள் மூலமாக பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3000 வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறுவது வழக்கமாக உள்ளது. ஒவ்வொரு மாதம் முதல் அதாவது ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். மே மாதத்திற்கான தொகை அடுத்த வாரத்தில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் என்னென்ன என்பது தற்போது பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 முதல் 2500 கொடுக்கப்படுவாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக அந்த தொகை மகளிருக்கு கொடுக்கப்படும். மே மாதத்திற்கான தொகை கண்டிப்பாக கொடுக்கப்படும். மீண்டும் திமுக அரசு வந்தா மே மாதத்திற்கான கூடுதல் தொகை ரூபாய் 2000 கொடுக்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏற்கனவே ரூபாய் 5000 அவர்கள் கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படுவாங்க. அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண திட்டம் மூலமாக மகளிருக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு இந்த ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. இந்த திட்டம் மூலமாக மாணவிகள் கட்டாயம் பயன்பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. அதாவது அரசு பள்ளியில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய 2 திட்டம் மூலமாக ரூபாய் 2000 அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அடுத்தபடியாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் போலவே மாணவர்களுக்கான இந்த திட்டமும் ரூபாய் 1000 அவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலமாக மொத்தம் ரூபாய் 3000 ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வராங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டாங்க. தற்போது ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டால் அந்த ரூபாய் 2000ம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக ரூபாய் 1000ம் புதுமை பெண் திட்டம் மூலமாக ரூபாய் 1000ம் மொத்தமாக சேர்த்து ஒரு மாதத்திற்கு மட்டுமே 4000 ரூபாய் வரை கொடுக்கப்படும். அதாவது திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாய் வரை கொடுக்கப்படும். அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்கு பிறகு மீண்டும் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் தரப்பில் ரூபாய் 2000 கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கொடுக்கப்படும் அவர்கள் தரப்பில் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது மகளிருக்கு அதாவது 60 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கு ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளதாக அவர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் மூலமாக பல்வேறு கட்சியினர்கள் மக்களை கவரும் வகையில் இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டாங்க. என்னதான் இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டாலும் மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவாங்க. அந்த நிபந்தனைகள் மூலமாக தான் மக்களுக்கு யார் யாருக்கு கொடுக்கப்படும், யார் யாருக்கு கொடுக்கப்படாது அப்படின்ற முழு விவரங்கள் கண்டிப்பாக தெரிய வரும். தற்போது வரைக்கும் இந்த தேர்தல் வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஆண்டு அதாவது 2 ஆண்டுக்கு பிறகு இல்ல ஆட்சிக்கு வந்தது மூலம் கண்டிப்பாக கொடுக்கப்படுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியதா இருந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் நம்மளோட சேனல்ல உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.